ஓ சிவமகா வாழ சித்த தேவாய போற்றி போற்றி. ஐயா இன்றைக்கி தவத்தில் உட்காந்துருக்கும் போது உட்காந்துருக்கும் போது அகத்தியரை எங்கேயா தேடி தேடி அலையிறீங்க, உனக்கு இங்கே ஐயாவே அகத்தியர், 2 பேரும் இங்கே இருக்கும்போது எதுக்கு ஊரெல்லாம் போய் தேடிக்கிருக்கீங்க அப்படின்னு ஒரு வாசம் வந்தது. அதாவது கண்களை பார்க்கும்போது ஒரே கண்ணில் பாருங்கள், 2 கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, ஒரு கண்ணை 3 நாள் ஒரே தான் தெரியும், 2 கண்ணில் பார்த்தாலும் அதே தான் தெரியும். அதனால் அகத்தியரே ஐயாவாக இருக்கும்போது எதுக்கு அகத்தியை தேடி தேடி போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு. அகத்திய பெருமானே நம்மளுக்கு முன்னால் அவரை பார்க்கணுன்னா அந்த சிவமகா வாழ சித்தரை பார்த்தாலே போதும்னு ஒரு வாசம் உள்ளே உட்காந்ததையா. அதுக்கப்புறம் இங்கே சிவகரில் அனுமதி கேட்டு உட்காந்துருக்கோம் தவத்துக்கு. அப்போ ஐயா நேராக அகத்திய பெருமானும் சிவமகா வாழ சித்தரும் நேராக உட்காந்து ஒரே இடத்துல கண்ணால் காண்டார் ஐயா. அதான் அந்த காட்சி கண்டது. அப்புறம் யானை மேலே உட்காந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி சிவமகா வாழ சித்தர். இந்த 3 காட்சியும் கண்டேன் இன்னைக்கு. ஓம் அகதீசாய நம. யாரை காண? அகத்தியனை காண. எங்கு செல்ல வேண்டும்? சிவமகா வாழ சித்தர் காண வேண்டும். முடிந்தது வினா, தெரிந்தது விடை. அறிந்து கொண்டாய் அனைவரும் புடைசூழ என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நம. வாயா அகத்தியம் மாப்பிள. அகதீசாய நம. இதுதான் மகிழ்வு. இதுதான் மகிழ்வினுடைய அடிநாதத்திலிருந்து எழுகின்ற அகத்தியனுடைய மகிழ்விற்கு காரணம் எது? சரணாகதி. சரணாகதிக்கு கிடைக்கின்ற அற்புத காட்சி, காட்சி நிலைகளிலிருந்து உணர்ந்து கொள்கின்ற உயர் ஞானம். அத்தகைய உயர் ஞானத்தை தான் மட்டும் வைத்து கொள்ளாது உலகிற்கு பறைசாட்ட வேண்டும் என்று எழுந்து நின்று இத்தகைய சாதனத்தின் மூலமாக உரைக்கின்றாயே, வாழ்க உன் தொண்டு என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அறிந்ததை தெரிந்ததை புரிந்ததை உரைக்க வேண்டும், தவறு எனினும் உரைக்க வேண்டும், திருத்துவது சித்தர்கள் என்று கூறுகின்றோம். ஒன்றும் தவறில்லை, தவறு இழைக்காதவன் மானிடன் அல்ல, சித்தர்களே தவறிழைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களில் அனைத்தும் மன்னித்து மறக்கப்பட்டு அனைத்தும் மறைக்கப்பட்டு அவன் ஞானத்திற்குள் கலந்து நிற்கும் என்ற இவை யாவும் நிதர்சனமாக நடந்தேறுகின்ற அற்புதமான சபை இது. இச்சபையில் எங்கு அமர்ந்தாலும் தவம், என்ன செய்தாலும் பணி, சிவசபைக்கு நீர் எங்கிருந்து ஆற்றினாலும் அது பணி என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம். அப்பணி சிறக்க ஏற்றமுடன் சிறப்பாக நடந்தேறிய அற்புத சச்சங்க பெருவிழா எம் சீடர்களின் பணிக்கு ஒரு சான்று என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். அவ்வாறு தன்னுடைய நிலை மாறிய பொழுதும் உடை நிறங்கள் அனைத்தும் மாறிய பொழுதும் உள்ளுக்குள் காவி நிறம் மாறாது வளம் வருகின்ற ஆற்றல் தன்னை வழங்கிய சபையிலிருந்து பெற்ற ஆற்றலின் மூலமாக யுகமாற்றத்தை தன் சிரசினில் வைத்து வளம் வரும் சீடர்களே, இகலோகத்தில் இன்புற்று வாழுங்கள், இறைவனோடு இன்புற்று வாழுங்கள், அகத்தியம் துணை இருக்கின்றோம் என்று வாழ்த்தி அமர்கின்றோம்.